Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி மாசான ஒரு ஆட்டிட்யூட் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம Alightmotion அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஃபைல் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த XML ஃபைல் அதே மாதிரி டெம்ப்ளேட் வீடியோ, லிரிக்ஸ் வீடியோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த XML ஃபைல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சென்ட் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டு Alightmotion செலக்ட் பண்ணிடுங்க. இத டச் பண்ணீங்க அப்படினா Alightmotionல இந்த ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடும். இப்போ நம்ம Alightmotion ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதல ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ஆகி இருக்கும். இத ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா கீழ இந்த மாதிரி ரெண்டு எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுதான் ஷேக் எஃபெக்ட். மேல இருக்க கூடியது HDR எஃபெக்ட். சோ இத பயன்படுத்தி நம்ம ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ண போறோம். சோ அதுக்காக கீழ இருக்க கூடிய கிரீன் கலர் பிளஸ் ஐகானை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ 9:16 அப்படின்ற சைஸ் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ இருக்க கூடிய இந்த பிளஸ் ஐகானை அகைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதல ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இத ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணனும். சோ அதுக்காக டாப்ல இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீனுக்கு செட் ஆகிடும். இப்போ இது கலர் சேஞ்ச் பண்றதுக்காக கீழ இருக்கிற கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு Black கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைலை வந்து நாம ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணனும். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 6.10. சோ கரெக்ட்டா இந்த 6.10க்கு வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் அந்த கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்ததுல இருந்து நம்ம இமேजेस ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இந்த மாதிரி இதோட எண்டிங்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்க மேல இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு பேக் வந்துட்டீங்க அப்படினா அகைன் கீழ இருக்க கூடிய பிளஸ் ஐகானை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த தடவை மீடியா அப்படின்றத ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபோல்டர் செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். எந்த ஃபோல்டர்ல இமேजेस வச்சிருக்கீங்களோ அத செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல இருக்க கூடிய இந்த ஸ்கொயர் மாதிரியான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி என்டர் ஆயிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரே டைம்ல எல்லா இமேஜையும் ஆட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த இமேஜை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க நிறைய இமேजेस வந்து ஒரே டைம்ல செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் ரேண்டமா ஒரு 10 இமேजेस கிட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்க கூடிய டைம் டியூரேஷன் லெவலை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதல 1.20 க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டாப்ல இருக்க கூடிய இந்த லாஸ்ட் ஐகானை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜா வரிசையா வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் எல்லாமே இந்த மாதிரி கரெக்ட்டா ஸ்கிரீன்ல செட் ஆகி இருக்காது. இத நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு இமேஜா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டாப்ல இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத டச் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபுல் ஸ்கிரீனுக்கு கரெக்ட்டா வந்து செட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இமேஜா மாத்தி மாத்தி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் நீங்க அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு டாப்ல இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதல ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே இந்த மாதிரி ஃபில் கம்போசிஷன் ஏரியா ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த எல்லா இமேஜுக்கும் நம்ம எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக நீங்க அப்படியே வந்து இந்த ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ மேல இருக்க கூடிய ஆரோ மார்க்கை பயன்படுத்தி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இத ஓபன் பண்ணீங்க அப்படினா ரெண்டு எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஷேக் எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இத டச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாப் ஓபன் ஆகும். இதுல கீழ எஃபெக்ட் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த சைடு இருக்க கூடிய 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். நாம அப்படியே பேக் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடிய ப்ராஜெக்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜ்க்கு வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு சேம் அந்த 3 டாட்ல பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றத கொடுக்கணும். இதுல நான் ஒரு இமேஜை விட்டு ஒரு இமேஜுக்கு வரிசையா இந்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போறேன். சோ ரொம்பவே சிம்பிள் தான். சேம் நீங்க எந்த இமேஜுக்கு எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த டாப்ல எஃபெக்ட் அப்படின்றத ஓபன் பண்ணி லெஃப்ட்ல இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றத ஒவ்வொரு இமேஜ்க்கா கொடுத்துட்டீங்க அப்படினா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜுக்கு தான் இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இமேजेस எல்லாத்துக்கும் செகண்ட் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துட்டு அகைன் இந்த ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணி செகண்ட்ல இருக்கக்கூடிய ஷேக் எஃபெக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி இப்போ இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பேக் வந்துக்கலாம். பேக் வந்துக்கிட்டு நம்மளோட எடிட்டிங் ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணி பேலன்ஸ் விட்டிருந்த இமேजेस எல்லாத்துக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். சேம் மெத்தட் தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இமேजेस எல்லாம் ஒண்ணா செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த எஃபெக்ட் செக்ஷன்ல போயிட்டு 3 டாட்ல பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படினா சிம்பிளா அப்படியே நமக்கு பேஸ்ட் ஆகிடும் அந்த எஃபெக்ட். இப்போ நான் இந்த எல்லா இமேஜுக்கும் ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் HDR எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். மேல பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி 3 ஃபைல் வந்து இருக்கும். இந்த 3 ஃபைல் தான் நமக்கான HDR எஃபெக்ட். இந்த ஐ ஐகானை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா நம்ம செலக்ட் ஆயிடும்.
இந்த மூணையுமே நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர் அப்படின்றத டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 லேயரும் செலக்ட் ஆயிடும். இப்படியே நம்ம பேக் வந்துட்டு எடிட்டிங் ப்ராஜெக்ட்டை வந்து ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த லேயர் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் 3 லேயர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம லிரிக்ஸ் வீடியோ அதே மாதிரி டெம்ப்ளேட் வீடியோ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்துட்டு இந்த பிளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா மீடியாவில இருந்து நீங்க எந்த ஃபோல்டர்ல உங்களோட லிரிக்ஸ் வீடியோ வச்சிருக்கீங்களோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப்ல வந்து இருக்கும். அதை டச் பண்ணிக்கிட்டு இது கீழே வரக்கூடிய ஆப்ஷன்ல பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட் அண்ட்ல ஸ்கிரீனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்றதுக்கும் சேம் இந்த பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி மீடியால இருந்து டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளெண்டிங் ஓப்பன் பண்ணிக்கிட்டு லைட் அண்ட்ல ஸ்கிரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவை விட எக்ஸஸா இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணணும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் இதோட எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால இமேஜோட எண்டிங்ல இந்த ஒயிட் லைன் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஐ ஐக்கான லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கான ஐ ஐக்கானையும் லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தேர்ட் ட்ரிம் ஐக்கானை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டா ட்ரிம் ஆகிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த HDR எஃபெக்ட் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை வந்து லென்தன் பண்ணி வச்சுக்கலாம். இதோட எண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த ஸ்டேட்டஸோட எண்டிங் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதையும் நம்ம அதே மெத்தட்ல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்றதுக்காக அந்த ஒயிட் லைன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டா அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த ஐ ஐக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டா லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடிய தேர்ட் ட்ரிம் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்து ட்ரிம் ஆகிடும். ஃபைனலா வீடியோ சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்பவே கரெக்ஷன் செஞ்சுக்கிட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ சேவ் பண்றதுக்கு ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்பிளை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான குவாலிட்டி எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல எடிட்டிங் வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.